வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டு தான், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து இப்படியே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து நான் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். சிலருக்கு வந்து பூண்டோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு வந்து இஞ்சியோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஸோ யாருக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இஞ்சி டேஸ்ட் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இஞ்சியோட விட 1 மடங்கு கம்மியாக பூண்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தான் பூண்டுக்கும். ஓகேங்களா? வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு, இதுவே போதும். அடுத்தது வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். முக்கால்வாசி வந்து நமக்கு வந்து அரைஞ்சிடுச்சு. இதில் வந்துட்டு இப்போ அடுத்தது என்னென்ன ஆட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் அடுத்தது என்ன ஆட் பண்ணுறோன்னா, உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கல் உப்பு 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். இது மேக்ஸிமம் ஒரு 200 கிராம் கிட்ட வரும். ஸோ கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறக்காக இந்த மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். உப்பும் மஞ்சள் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான். அதுக்காக தான் இதை வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து தண்ணி ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும். அதுக்காக நான் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து குக்கிங் ஆயில் தான். ஸ்மெல் இல்லாத ஏதோ ஒரு ஆயில் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. 1/4 கப் வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அரைக்கும்போது கை எதுவும் விட வேண்டாம். இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி இப்படி தள்ளி விட்டு அரைச்சிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பேஸ்ட் வந்து ரெடி ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கண்ணாடி ஜார் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் பிளாஸ்டிக்கில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நான் ஃப்ரீசரில் வந்து வச்சுக்குவேன். எனக்கு தேவையான அளவு இதை வந்து நான் இது லாஸ்ட் டைம் அரைச்சது. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்குவேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளோட சூப்பர்பான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.